லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாது இருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரியமான தேவச்சனமே, இன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு வியாதினாக்கா அது பயம்தாங்க. அநேக பயங்கள், வியாதி நிமித்தமாய் பயம், உலகத்தினுடைய காரியங்களை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், அநேக தேவைகளை குறித்து பயம், அநேக ஒரு இருள் உங்களை போக்குகிற பயம். இப்படி ஏதோ ஒரு ஆழத்துல நீங்கள் பயந்திருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அந்த பயத்தை நீக்குவதற்காக தான் ஒரு நற்செய்தியாக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய பிறப்பு நம்முடைய பயங்களை நீக்கும், நம்மளை ரட்சித்துக் கொள்ளும். நம்ம ஏதோ ஒரு இருள்ல தேவன் அறியாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வரும் பொழுதே பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பயந்திருக்கிறீங்க? இதெல்லாம் குறித்து பயம், அநேக தேவைகளை குறித்து, அநேக சிந்தனைகளை குறித்து, அநேக குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை நிறுத்தி நீங்க கவலைப்பட்டு வேதனையோடு பயந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நம்ம பயப்படாத அவருடைய பக்கத்துல இருப்பதற்காகவே கிறிஸ்து நமக்காக பிறந்தார். இந்த கிறிஸ்துமஸ் வெறும் ஒரு நாள் மாத்திரம் கிறிஸ்துமஸ் அல்ல, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிறிஸ்துமஸா இருக்கு. அப்ப ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உங்களுடைய பயங்கள் போக்கும். அவரை விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பயத்திற்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் பலனையும் இயேசு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இயேசுனுடைய பிறப்பு, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. இந்த பிறப்பு நம்மளை ஆசீர்வதிக்கும், ரட்சிக்கும். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. பயப்படாதிருங்கள், மிகுந்த சந்தோஷம் எல்லா ஜனத்திற்கும் என்று சொன்னீங்கப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, பயத்திலையும் பாவத்திலையும் இருளிலையும் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுக்காக ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இந்த உலகத்துல பிறந்தீங்க, மனித குலத்துக்கு வாக வந்தீங்க ராஜா. ஆண்டவரே, வந்து எங்களை மீட்டு பயங்களை நீக்கி, சாபங்களை நீக்கி, எங்களுடைய சூழ்நிலைகளை நீக்கி, உம்முடைய பிள்ளைகளா நீங்கள் சொந்த இரட்சகராய் மாறினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் பயந்திருக்கிறார்கள் அப்பா, எதை குறித்து பயந்திருக்கிறார்களோ அப்பா, அநேக லோன், கடன் பிரச்சனை, வியாதியை குறித்து பிள்ளைகளை நினைத்து, ஆண்டவரே வாழ்க்கையை நினைத்து, வேலை மேல நினைத்து, போகும்போது பயம், வரும் பொழுது பயம், தனிமையில இருக்கும் பொழுது பயம் என்று வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, பயப்படாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயங்கள் நீங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. தனிமையில வாழ்ந்து யாருமே இல்லை என்று கலங்கி இருக்கிற பயத்தை இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் அப்பா. இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாருடைய பயங்களை நீக்கினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக, எனக்காக இந்த உலகத்துல பிறந்தார். இயேசு நம்மோடு இருக்கிறார். Jesus with you. Jesus loves you. God bless you.